ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி சுழியம் தாங்க செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பை 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பிறகு நம்ம அதை தண்ணியெல்லாம் எடுத்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் பவுடர் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பொடி சேர்க்குறோம் வாசனைக்காக. ஏலக்காய் பொடியை நான் சர்க்கரை போட்டு அரைச்சிருக்கேன். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் வெல்லம். இப்போ கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருந்தாலும் நம்ம கலந்து விட விட திக்கு பதம் வந்துடும். பாருங்கள், இதான் கன்சிஸ்டன்சி. இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்துட்டு நம்ம இதையும் கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு எடுத்து நம்ம ஆற வச்சு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம உருண்டை உருட்டிக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பவுலில் நம்ம மேலே மாவு ரெடி பண்ண போகிறோம். மைதா மாவு போட்டுக்கலாம். கூடவே அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ இதில் நம்ம உருண்டைகளை போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை டிப் பண்ணி எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா கலந்து விட்டுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக வேகணும். அவ்வளோதாங்க, சுழியம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சுழியம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.